அப்போ உங்களுடைய தியாகம் இல்லாம உங்க பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது. உங்க தியாகம் இல்லாம உங்க சபையில் உள்ள விசுவாசிகள் ரட்சிக்க முடியாது. உங்க தியாகம் இல்லாம உங்களுடைய ஊரில் உள்ளவங்களை, உங்களுடைய தெருக்கள் உள்ளவங்களை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு என்பது நாம் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது நாம் உபத்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. உபத்திரங்களின் வழியாகத்தான் அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. கண் விழிச்சிருந்து ஜெபிக்கணும், வாசித்து ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், நெடுமுழங்கால் படிட்டு கெஞ்சி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். தன்னை தியாகம் பண்ணாமல் ரட்சிப்பு உண்டாகாது. இந்த மகத்தான ரட்சிப்பு ஏன் வேண்டும் என்று சொன்னால், இந்த வானமும் பூமியும் அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அவைகளின் தப்பும்படிக்குத்தான். அல்லேலூயா. நாம் தப்பும்படிக்குத்தான், நாம் குடும்பம் தப்பும்படிக்குத்தான் இந்த மகத்தான ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பவுல் தேவன் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். உபத்திரவத்தின் வழியாக பவுலை நடத்திதான் இந்த மகத்தான ரட்சிப்பை அந்த சிறை காவலனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி பைபிளை திறந்து நிறைய வாசித்து பாருங்கள். ரட்சிப்பு உண்டாகும் பொழுதெல்லாம் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரயாசங்கள் என்று பாருங்கள்.